ரசூலுல்லாஹி அவர்களை அந்த கபருடைய வாழ்க்கையில் ரசூலா காட்டப்படுவாங்கன்னு சொல்கிறாங்களே, மறுமையில தான் ரசூலா காட்டப்படுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மறுமையில் ரசூலுல்லாஹி அவர்களை பார்ப்போம், மறுமையில் ரசூலுல்லாஹி அவர்களை பார்ப்போம். கபருடைய வாழ்க்கையில் நமக்கு விசாரணைக்காக வேண்டி எடுத்து காட்டப்படுகிற ஒரு காட்சி. ஏன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் தான் அதை சொன்னாங்க. மன் ஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸ இலைக், உன்பால் அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார்? இந்த கேள்வி எப்படி இருக்கு? இது ரசூலுல்லாஹி சொன்னது. உன்பால் அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் என்று அவரிடத்தில் கேட்கணும். இந்த மனிதர் என்றால் அந்த ஒரு மனிதர் என்ன சொல்லணும், அங்கே காட்டினா தான் இந்த மனிதன் சொல்ல முடியும். சொல்லலாம் இல்லை, அப்படி இல்லை. இந்த மனிதர் யாருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காட்டப்படும். சொல்லலாம் ரசூலுல்லாஹ்வுடைய காட்சி அவருக்கு காட்டப்படலாம். அல்லாஹ் அது நமக்கு திட்டவட்டமாக தெரியாது. ஏன்னா கபருடைய வாழ்க்கையில் உள்ளது மறைவான விஷயம். ஆனால் ஹதீஸில் எப்படி வந்திருக்கிறது, இந்த மனிதர் யார் என்று காட்டப்படும், கேட்கப்படும். அப்போ அந்த இடத்துல என்ன செய்வான், தெரியாது என்று முனாஃபிக்கும் காஃபிர் பதில் சொல்லுவான். மூமினை பொறுத்தவரையில் அவன் ரசூலுல்லாஹி அவர்களை அறிந்து வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி அவர்களை அறிந்து வைத்திருக்கிறான். எப்படி அறிந்து வச்சிருக்கிறான்? ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஷமாயில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹதீஸ் நூல்களில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய கண் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எப்படி இருக்கும் இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய உருவ அமைப்பு மொத்தமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ரஆனி ஃபக்கத் ரஆனி, யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னையே கண்டார். லா யதமஸ்ஸலு ஷைத்தான் அலா சூரத்தி, என்னுடைய தோற்றத்தில் யார் வரமாட்டான், ஷைத்தான் வரமாட்டான். வேற உருவத்தில் வந்து ஷைத்தான் என்ன செய்வான், வருவான், வந்துட்டு நான் ரசூல் சொல்லுவான், அது வேற. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தில் வந்து சொல்லுவானா, சொல்ல முடியாது. ஷைத்தானால கூட அந்த உருவத்தில் வந்து காட்சிப்படுத்தி தன்னை ஷைத்தான் ரசூல் என்று போய் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தில் வந்து வேற உருவத்தில் வந்து செய்வான். அதனால தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு மனிதர் வந்து செய்கிறாங்க, தாபி, சஹாபி என்ற தாபி. அந்த மனிதர் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி அவர்களை கனவில் கண்டேன் அப்படின்னு. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிஃப்லி மா ரஅய்த், நீ கண்ட காட்சி எனக்கு அப்படியே விவரி அப்படின்றாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாங்க, அந்த காட்சியை சொல்கிறாங்க. அந்த மனிதர் இந்த முகமுடையவராக இருந்தார், இப்படி ஒரு மூக்குடையவராக இருந்தார், இப்படி கண்களுடையவராக இருந்தார். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சதக்த, நீ கண்டது உண்மைதான். நீ கண்டது யாருத்தான், ரசூலுல்லாஹி அவர்களை தான் கனவு கண்டேன்னு சொல்கிறாங்க. யாருக்கு, தாபிக்கு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்திலே நம்ம கண்டுட்டோம்னு சொன்னால் அப்போ ரசூலுல்லாஹ் தான். அப்போ அதே அடிப்படையில் தான் இங்கே என்ன செய்யலாம், காட்சியில் இருக்கும் தான் விஷயம்.